ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜி ஆடியோ திருநெல்வேலி பாளையங்கோட்டை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செக்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டீரியோ ஹையர் அண்ட் ஒரு பவர் ஆம்பிளிஃபையரை பத்தி இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு வின்சென்ட் ஹைபிரிட் பவர் ஆம்பிளிஃபையரை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். மற்ற ஸ்டீரியோ பவர் ஆம்பிளிஃபையருக்கும் இந்த ஆம்பிளிஃபையருக்கும் ஒரு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ லெட்ஸ் வி கோ. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒரு ஜெர்மன் மேடு வந்து பவர் ஆம்பிளிஃபையர், ஸ்டீரியோ பவர் ஆம்பிளிஃபையர், எஸ்பெஷலி ஃபார் ஸ்டீரியோ. ஸோ ஒரு ஹைபிரிடான ஒரு குவாலிட்டியை வந்து இந்த பவர் ஆம்பிளிஃபையர்ல இருந்து நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா SP331 ஹைபிரிட் பவர் ஆம்பிளிஃபையர். இது ஏன் ஹைபிரிட் பவர் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, ஒரு ஹையர் அண்ட் வேக்கம் டியூப் ஆம்பிளிஃபையரால வந்து அபவ் 50 வாட்டுக்கு மேல வந்து அதுல வந்து வாட்டேஜ் வந்து நம்மளால வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் ஸ்டேஜ்ல மட்டும்தான் வந்து வேக்கம் டியூப் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் 6N16 அப்படிங்கிற ஒரு கேரி பிராண்டோட ஒரு வேக்கம் டியூபை வந்து இதுல வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் பாத்தீங்கன்னா 12 NOS மாஸ்ஃபெட்ஸ் வந்து இதுல வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல ஏன் மாஸ்ஃபெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவுட்புட் ஸ்டேஜ் வந்து ஒரு வேக்கம் டியூபோட ஒரு கிளாரிட்டியையும் மாஸ்ஃபெட்ஸோட ஒரு அவுட்புட், பவர்ஃபுல் அவுட்புட்டையும் இதுல இருந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இது வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் பவர் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கறத வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தென் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிங் கோர் மீன்ஸ் வந்து டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இதுல வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அபவ் 1000 வாட்ஸ். இதுல 80,000 MFD வந்து இதுல வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து கேப்பபிலிட்டி வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட ஆடியோ கிளாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா பாட்டம் 10 ஹெர்ட்ஸ்ல இருந்து இதோட ஆடியோ ஃப்ரீக்வன்சி வந்து ரெஸ்பான்சிபிள் வந்து சப்போர்ட் பண்ணும். சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மோர் தென் 90 டெசிபிள்ஸ். அண்ட் THD டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் பாத்தீங்கன்னா பிலோ 0.1%. ஸோ கிறிஸ்டல் கிளியர் ஒரு ஸ்டீரியோ ஆடியோவை வந்து இதுல வந்து கம்ப்ளீட்டா வந்து நீங்க வந்து இதுல எதிர்பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா இந்த ஆம்பிளிஃபையர் வந்து மற்ற ஆம்பிளிஃபையரை கம்பேர் பண்ணும்போது மோர் தென் பெஸ்டா வந்து இருக்கும். தென் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி பவர் ஆம்பிளிஃபையர். வாங்க இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இதோட பேனல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஹீட் சிங்க் பேனல் பாடி, ஃபுல்லி கம்ப்ளீட்லி அலுமினியம். எதனால இது வந்து அலுமினியம் பேனல் பாடியில வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதோட ஹீட் சென்சிட்டிவிட்டியில இருக்கக்கூடிய ஒரு சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோவை கூட இதுல வந்து ரெடியூஸ் பண்றாங்க. அதனால இது வந்து கம்ப்ளீட் வந்து ஒரு ஹீட் சிங்க் பேனலா வந்து இதுல வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு சுவிட்சஸ் மட்டும்தான் இருக்கும். இதை நீங்க ஆன் பண்ணீங்கன்னா 15 செகண்ட்ஸ் வந்து இது வந்து ஆன் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். எதனால அந்த 15 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய 2 டியூப் வந்து எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ அப்பதான் இது வந்து டர்ன் ஆன் ஃபங்க்ஷனுக்கு வந்து இது வந்து ஆக்டிவேட் ஆகும். இதுல ஆன் ஆஃப் சுவிட்சை தவிர எந்த ஒரு கெயின் கண்ட்ரோல், நீங்க வந்து வால்யூம் இன்க்ரீஸ், கெயினோட வால்யூம் கண்ட்ரோலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்றதுக்கு எந்த ஒரு கெயின் கண்ட்ரோலுமே இருக்காது. அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். எதனால அப்படின்னா, நம்ம வந்து கெயின் கண்ட்ரோல் இருக்கும்போது நம்ம வந்து இன்புட் சென்சிட்டிவிட்டி அண்ட் அவுட்புட் சென்சிட்டிவிட்டியை வந்து மேட்ச் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அதனால அந்த விஷயத்த பத்தி கவலைப்படுறதுக்கு இதுல வந்து அவசியமே இல்லை. ப்ரீயோட அவுட்புட் சென்சிட்டிவிட்டியை பொறுத்து இந்த பவரோட இன்புட் சென்சிட்டிவிட்டி வந்து கரெக்டா வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து மேட்ச் ஆகிடும். இதோட இன்புட் சென்சிட்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 1.2 மில்லி வோல்ட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் கண்ட்ரோல் வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ நம்ம கெயின் கண்ட்ரோலை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக மெர்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இந்த பவர் ஆம்பிளிஃபையர்ல வந்து கிடையாது. இப்போ நம்ம இதோட ரியர் பேனலை பத்தி இப்போ பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சேனல் ஸ்பீக்கர் அவுட்புட்டோட டெர்மினல்ஸ் வந்து இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா பர் சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பர் டெர்மினல், அடுத்த சேனலுக்கு பாத்தீங்கன்னா 2 பர் டெர்மினல் இருக்கும். ஒரு நார்மலான ஒரு பவர் ஆம்பிளிஃபையர்லயோ ஒரு இன்டகிரேட்டட் ஆம்பிளிஃபையர்லயோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேனலுக்கு வந்து 1 பர் டெர்மினல் அவுட்புட் தான் இருக்கும். இதுல ஏன் 2 பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரா நீங்க வந்து இன்னொரு ஸ்பீக்கர்ஸை நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிடலாம், அப்படி இல்லைன்னா ஆக்டிவ் செட்டப் பண்ணிக்கிடலாம். ஸோ ஒரு ஸ்பீக்கரை வந்து பை ஆம்ப் கேப்பபிலிட்டி வந்து இதுல நீங்க இருந்து எடுத்துக்கிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஏவோட பவர் ஆம்பிளிஃபையரோட ஆர்சிஏ இன்புட் இதுதான். ஸோ நீங்க இருந்து ப்ரீல இருந்து எடுக்கிற அவுட்புட்டை வந்து நீங்க இதுல தான் வந்து இன்புட் பண்ணுவீங்க.
ஸோ இந்த பவர் ஆம்ப்ளிஃபையரோட ஒரு சிம்பிள் இன்ஸ்டாலேஷன் மெத்தட் வந்து இதுதான். ஆனால் இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப மோர் தென் கிரேட்டர் குவாலிட்டியாக இருக்கும். இட்ஸ் அ கம்ப்ளீட் ஆடியோ ஃபைல் குவாலிட்டி இந்த ஆம்ப்ளிஃபையரில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்டீரியோ ஹைபிரிட் பவர் ஆம்ப்ளிஃபையரோட ஒரு டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல ஒரு புது செக்மெண்டோட அடுத்த வீடியோல உங்களை வந்து நான் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.